இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை பேர் வீட்டுல பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இங்க வந்திருக்கிற கூட்டம் ஒவ்வொரு இடத்துல திமுக காரங்க காசு கொடுத்துட்டு பிரியாணி கொடுத்துட்டு கூட்டிட்டு வர கூட்டம் கிடையாது. இது நீதிக்காக போராடிட்டு இருக்க வந்த கூட்டம். இது ஒவ்வொரு தாய்மார்கள் வீட்டுல ஒரு பெண் குழந்தை வச்சுக்கிற ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு எல்லாரும் அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு ஈடுபட்ட ஒரு பிரச்சனைனால தெருவுக்கு வந்து போராடிட்டு இருக்காங்க. இது பிஜேபியோட பிரச்சனை கிடையாது. தமிழகத்துல வாழ்ற ஒவ்வொரு வீட்டோட பிரச்சனை. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்கள் கிட்டயும் ஒவ்வொரு ஆண்கள் கிட்டயும் உங்க வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருக்கு, வீட்டுல பெண்கள் இருக்காங்க, ஒரு தாய் இருக்கு, சகோதரி இருக்கு, மனைவி இருக்கு, உங்க பெண் குழந்தை இருக்கு. நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனை நடந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க வந்து பேசாம உட்கார்ந்துட்டு நடந்தது நடக்கட்டும், நம்ம வீட்டுல நடக்கல, பக்கத்து வீட்டுல தான் நடந்திருக்கு, இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்ல, நம்ம வீட்டுல பிரச்சனை வரும்போது குரல் கொடுக்கலாம்னு நீங்க இருப்பீங்களா? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எல்லாரும் பார்த்து நீங்க வந்து பப்ளிசிட்டி தேடிட்டு இருக்கீங்கிறாங்க. விளம்பரம் தேடக்கூடிய பிஜேபி கிடையாது. இன்னைக்கு உலகத்துல மிக சிறந்த ஆட்சி ஏது, கட்சி ஏது கேட்டாக்கா பாஜக. உலகத்துல மிக சிறந்த தலைவர் யாருன்னு கேட்டா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாங்க. பப்ளிசிட்டி தேவைப்படுது, விளம்பரம் தேவைப்படுது. உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் கையில பேப்பர் வச்சுட்டு படிக்கிறீங்களே, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பெண்கள் பாதுகாக்கிறது இப்படிதானா? நீங்க தேர்தலுக்குல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில பல விஷயங்கள் சொன்னீங்க. நேத்தும் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? பெண்களுக்காக ஏதோ ஒரு புதுசா ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. பெண்கள் காப்பாத்துறதுக்கு வக்கில்ல, பெண்களுக்கு திட்டம் கொடுத்துட்டு இருக்கீங்களா? பெண்கள் முதல்ல காப்பாத்துங்க ஐயா. பெண்களை முதல்ல காப்பாத்துங்க. பெண்களை எப்படி பாதுகாக்கணும்னு முதல்ல கத்துக்குங்க. நீங்க இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? பெண்களுக்கு சுயமரியாதை சொல்லி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் குடும்பத்திலிருந்து வந்தவங்கள நீங்களா? நீங்க முதல்ல கத்துக்குங்க. உங்க வீட்லயே பெண்கள் இருக்காங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது கூட்டத்து மட்டும் வந்தா போதும், கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு படிச்சா போதும். பொய்யான பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம், இதுதான் பொய்யான வாக்குறுதி. இது வரைக்கும் இந்த 4 வருடத்துல என்ன பண்ணிருக்கீங்க? ஒண்ணுமே பண்ணல. நீங்க என்ன செலவாயிருக்கு அது கூட உங்களுக்கு தெரியாது. எல்லாமே வந்து நீங்க யூனியன் கவர்மெண்ட் மேல போடுறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு காசு கொடுக்கல. எவ்வளவு காசு உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னா இது மக்கள், தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு மக்களுக்கு தெரியும். நீங்க ஊழல் சொல்லும் போது பேர் போன ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க வந்து ஊழல் பத்தி மத்தவங்களை பார்த்துட்டு கை நீட்டி பேசக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி வன்கொடுமை நடந்தா, அதுவும் பாலியல் ஒரு தொல்லை நடந்தா, நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டிலிருந்து முதலமைச்சருங்கிற முறையில முன்னாடி வந்து ஏன் மண்ணுல கண்ணகி பிறந்த தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை பெண்ணுக்கு வந்திருக்குன்னா முன்னாடி நான் வந்து நிப்பேன், ஒரு அண்ணனாக வந்து நிப்பேன் சொல்லிக்கூடிய ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு வன்கொடுமைகள் நடக்கும் போது பார்த்தும் பார்க்காத மாதிரியும் நீங்க சைட்ல போயிட்டே இருக்கீங்க, ஏதோ நடக்காத மாதிரி. ஏன் இந்த பிரச்சனை வரும்போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இம்மீடியட்டா ஒரு போலீஸ்காரங்க என்ன சொல்லிருக்காங்க? எங்களுக்கு சார் சொன்னாரு, அதனால்தான் அந்த ஞானசேகரன் நாங்க விட்டு வேண்டியதா இருந்தது. யார் அந்த சார்? யார் அந்த சார்? இன்னைக்கு இருக்கிற காலத்துல ஒருத்தர் இங்க நின்னுட்டு இருக்கீங்க, மொபைல் போன் ஆன் இருந்தா நான் சென்னையில் உட்கார்ந்துட்டு உங்களை ட்ரேஸ் பண்ண முடியும். காலகட்டத்துல யார் அந்த சார் போன் பண்ணாருன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இந்த கூட்டத்தை பார்த்துட்டு 2000 போலீஸ் அங்க நிக்கிறாங்க. போலீஸ்க்கு இருக்கிற அதிகாரம் இல்ல. அந்த எப்படி யார் அந்த சார் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கில்ல?
இது பார்த்துட்டு பயந்துட்டு 2000 பேர் போலீஸ் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல ஒவ்வொரு காலையில இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போய் பெண்கள் வந்து இங்க வர முடியாம தடுக்கிறதுக்கு நீங்க வந்து காவல் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவங்கள வந்து வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க போராடினா உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நியாயம் கேட்டு போராடினா என்ன பிரச்சனை? இன்னைக்கு யாருமே ஒரு பெண் கூட நிக்கலன்னா பெண்ணுக்கு பெண்ணாக வந்து நாங்க ஒண்ணு நிப்போம். கட்சிக்கு அப்பாற்பட்டது. ஆனா ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை வந்தா நாங்க வந்து நிப்போம். ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை நடந்தா, ஒரு குழந்தைக்கு பிரச்சனை நடந்தா, நாளைக்கு உங்க வீட்டுல என் வீட்டுல அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வீட்டு குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்க கைவிட மாட்டோம். ஒவ்வொரு குழந்தை எங்க குழந்தை, ஒரு தாயங்கிறது முறையில நான் சொல்றேன், ஒவ்வொரு வீட்டுல வாழ்ற குழந்தை ஏன் குழந்தை மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். எங்களுக்கு வேணும் நீதி, நியாயம், பெண்களுக்கான பாதுகாப்பு. இன்னைக்கு குழந்தைங்க வெளியில போனாக்கா, பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஐயோ திரும்பி வருவாளா, வாசல்லயே போதை பொருட்கள் விற்கிறாங்க. அது யார் பண்ணது? உங்க ஆட்சியில போதை பொருட்கள் இன்னைக்கு தமிழகத்துல எங்க போனாலும் குழந்தைங்களுக்கு ஈஸியா போதை பொருட்கள் கிடைக்குது. அது யார் ஆட்சியில? உங்க ஆட்சியில. ஒருத்தர் சாதிக் பாட்சாவை கைது பண்ணாங்க. அவர் யார்? உங்க கூட நின்னுட்டு போட்டோ எடுத்துட்டு உங்க கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருந்த சாதிக் பாட்சா. நீங்க என்ன பண்ணீங்க? அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை இருக்கா? அது யார் கூட சம்பந்தப்பட்டது? அது சாதிக் பாட்சா தனியா பண்ண முடியுமா? உங்க கட்சியில இருக்கிறவங்க எத்தனை பேர் அதுல வந்து உடனடியாக கூட நின்னுட்டு வேலை செஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஆனா என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல. இன்னைக்கு அந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த வன்கொடுமை மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கு. நாங்க வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கிற வரைக்கும் நீங்க கீழே இறங்கி மக்கள் மத்தியில அந்த குழந்தை கிட்ட இந்த தமிழ் மண்ணுல வாழ்ற ஒவ்வொரு தாய் கிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் நான் பண்ணது தப்பு. ஆனா இதுக்கப்புறம் தமிழகத்துல எப்படி ஒரு வன்கொடுமை பலாத்காரம் நடக்காத சொல்ற வரைக்கும் நாங்க வந்து நிச்சயமாக உட்கார மாட்டோம், சும்மா உட்கார மாட்டோம். எங்களுக்கு வேணும் நீதி, எங்களுக்கு வேணும் நியாயம். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராட்டிட்டு தான் இருப்போம். இது இந்த மண் மேல சத்தியம், தமிழ் மண் மேல சத்தியம், கண்ணகி மேல சத்தியம். தமிழ்நாட்டுல வாழ்ற ஒவ்வொரு பெண் கண்ணகிக்கு சமம். எங்களுக்கு நியாயம் வேணும். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்க சும்மா விட மாட்டோம். இந்த இடத்துல இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இது வெறும் ஆரம்பம். இது அப்படியே போயிட்டே இருக்கும். நாங்க வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு சும்மா இருக்க போறது இல்லை. நீங்க போலீஸ் சேவை விட்டாலும், எங்களை கைது பண்ணாலும், நீங்க வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க தெருக்கு வருவோம், போராடுவோம், நீதி கிடைக்கிற வரைக்கும் குரல் கொடுத்துட்டு தான் இருப்போம். நீங்க கேட்டதா ஆகணும். அதுதான் நாங்க உறுதியா இருக்கோம். கூட இருக்கிறீங்களா? நியாயம் கிடைக்கிற வரைக்கும் கூட இருக்கிறீங்களா? இது இன்னைக்கு நாளைக்கு முடிகிற விஷயம் கிடையாது. உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய குரல் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தெருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகணும். நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும், ஒவ்வொரு பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம போராடிட்டு தான் இருப்போம். நாரி சக்தி நான் சொல்வாரு பிரதமர் மோடி அவர்கள். அந்த நாரி சக்தி என்னென்ன காமிப்போம், அது வரைக்கும் போராடிட்டு தான் இருப்போம். கூடவே இருங்க. நம்ம வந்து இது நம்ம போராட்டம் கிடையாது, தமிழகத்தில் வாழ்ற ஒவ்வொரு பெண்ணுடைய போராட்டம் இது. இது நம்ம கூட இருந்துட்டு நிச்சயமாக அந்த மாண்பு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அத்தனை கொடுமைகளுக்கு நமக்கு பதில் வேணும், பதில் அளித்து தீரணும் முதலமைச்சர் அவர்கள். சோ கூடவே இருங்க, நாங்க உங்க கூட இருக்கோம். சொல்லுங்க பாரத் மாதா கே.
பத்திரிகையாளர்கள் பார்த்துட்டு நாங்க போனோம். கொஞ்சம் அமைதியா இருங்க. போறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வசதியா இருக்கும். நம்ம பெண்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. உங்க மனுக்கு வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அவங்க ரொம்ப பொறுப்பாக பாதுகாப்போட அவங்களை கூட்டிட்டு போனோம். கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நன்றி. பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நாங்க எதிர்பார்க்கல. பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நாங்க எதிர்பார்க்கல. இன்னைக்கு இந்த பேரணிக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்கன்னா நான் எதிர்பார்க்கல. யார் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக அவங்களுடைய தவறான செயல்களுக்கு நாங்க ஒரு பேரணி நடத்தணும்னு பார்த்தாக்கா இல்ல ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு பார்த்தாக்கா எங்கேயுமே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படுறது இல்லை. அதுக்கு காரணம் வந்து எது பேசினாலும் உண்மை மட்டும்தான் பேசுவோம். அப்படி திராவிட முன்னேற்றக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா தான் தெரியும். அதனால பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. நாங்க பேசுற விஷயம் இன்னைக்கு மக்கள் காது கொடுத்து கேட்கிறாங்க. அவங்க உண்மைதான் பேசுவாங்க. அதுக்காக என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக பார்த்து ஒரு பயத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில என்னத்தான் இவங்க அப்படியே எங்களை பார்த்துட்டு பேச போறாங்க, கேள்வி கேட்க போறாங்கன்னா அந்த பயத்துல தான் இருக்காங்க. நாங்க எந்த கேள்வி கேட்டாலும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட ஒரு பதில் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல நிச்சயமாக இந்த பேரணி இன்னைக்கு இல்ல, எங்க இருந்தாலும் இந்த பேரணி நியாயம் கிடைக்கிற வரைக்கும், நீதி கிடைக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் நடத்தும்.